சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான துரைமுருகனுக்கும் உதயநிதிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள விரிசல் 2026 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் மீண்டும் துரைமுருகனுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்பதை உதயநிதி மேலிடத்தில் தெரிவித்திருக்கிறார். இது சாத்தியமே கிடையாது, துரைமுருகனை எப்படி பகைக்க முடியும் என்று திமுகவின் தலைவர் உதயநிதியிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் உதயநிதி ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார். கட்சி வெற்றியடைய வேண்டும் என்றால் இதை செய்துவிட வேண்டும். ஏனென்றால் மூத்த நிர்வாகியால்தான் திமுகவிற்கு அவப்பெயர். கடந்த சில வருடங்களாகவே திமுக வெற்றியடைந்து 2வது ஆண்டுக்கு பிறகு மூத்த அமைச்சராக செயல்பட்ட பொன்முடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலேயே பல அவமான காரியங்களை செய்துள்ளார் என்றும் மக்களை அவதூறாக பேசியதையும் மக்கள் போராட்டம் மூலமாக கண்டனம் தெரிவித்துதான் அவரது பதவி பறிக்கப்பட்டது. அதேபோல்தான் துரைமுருகன், என் நேரு இவர்களது பதவி நிச்சயமாக இந்த ஆண்டோடு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2026 மீண்டும் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டாம். திமுகவின் அரசியல் ஆலோசகர்களாக இவர்களை வைத்து கொண்டாலே போதும், பதவி கொடுக்க வேண்டாம் என்பதை உதயநிதி தெரிவித்திருக்கிறார். நேற்று வந்த சின்ன பையன் என்னுடைய பதவி வேண்டாம் என்று கூறுவதா என்று தனது ஆதரவாளர்களிடம் கூறியிருக்கிறார் துரைமுருகன். என்னதான் துரைமுருகன் பேசியிருந்தாலும் திமுகவில் கலைஞருக்கு பிறகு அவர்தான் முதல்வராக பொறுப்பேற்பார் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களே முதல்வராக பொறுப்பேற்கட்டும், எனக்கு அந்த பதவி வேண்டாம், நான் கோபாலபுரத்திற்கு விசுவாசமாகவே இருந்து கொள்கிறேன் என்று கூறியவருக்கு இந்த நிலைமை என்றால் நிச்சயமாக உதயநிதி கலைஞரை மிஞ்சிவிடுவார் என்ற பலரும் கூறுகிறார்கள் சமூக வலைதளங்களில். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு யாரை வேண்டுமானாலும் நிறுத்தட்டும், ஆனால் வெற்றியடைவது கடினம்தான் என்று ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு 4 முனை போட்டி. திமுக சொன்ன வாக்குறுதியே காப்பாற்றவில்லை. மக்களிடம் கடும் கோபம் இருக்கிறது. 4 முனை போட்டி நிலவுவதால் ஓட்டுக்கள் நிச்சயம் சிதறும். இதனால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். உதயநிதி கூறுவது சரியா அல்லது துரைமுருகன் மீண்டும் பதவி பெறலாமா, எம்எல்ஏ பதவியாவது பெறலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.